வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்பைசி சட்னி எப்படி செய்யலாம் அப்படி பார்க்க போகலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பொட்டுக்கடலை, வரமிளகா, தேங்காய், கருவேப்பிலை, தக்காளி. உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் குவாலிட்டிலிங்கோடு நீங்கள் எடுத்துக்கலாங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எச்சா என்ன போடணும்னா போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாணலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை வரமிளகா போட்டு வதங்கினதும் பூண்டு போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்து வந்ததும் நல்லா ஆறினதுக்கப்புறம் தேங்காய் உப்பு சேர்த்து அரைச்செடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஸ்பைசி சட்னி தயார். நம்ம இதை தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.